இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை சகோதரர்களான புனிதர்கள் சிரில் மெத்தடிஸ்டுடைய நினைவை கொண்டாடுகின்றது. இந்த இரண்டு புனிதருடைய வாழ்வுடைய சார அம்சமாக இருப்பது, இவர்கள் செல்வமிக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சிரில் என்பவர் அறிவிலும் பேராசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்தி வந்தார். அதேபோல் மெத்தடிஸ் என்பவர் சிறந்த ஒரு ஓவியராகவும் ஆளுநராகவும் பணி செய்து அந்த பணியிலிருந்து அவர் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலும் தாகமும் ஆர்வமும் அவர்களிடம் இருந்ததால் அவர்கள் இந்த ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த ஆர்வமிக்க அந்த வாழ்க்கையினுடைய அர்ப்பணம், தியாகம், அவர்களுடைய அந்த அறிவுக்கு எட்டிய தூரத்திற்கு சென்றாலும் ஆன்மீகத்தில் இட்டு செல்லக்கூடிய வாழ்க்கை இயேசுவுடைய நற்செய்தி தான் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசுவுடைய நற்செய்தி ஆழமாக எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நிலையில் இந்த புனிதர்கள் சகோதரர்களான அவர்கள் ஆழமாக இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு முறை இந்த மெத்தடிஸ் என்பவர் சிறந்த ஒரு ஓவியராக இருக்கும் பொழுது அந்த நாட்டில் இருந்த மன்னர் ஒரு வித்தியாசமான ஒரு ஓவியத்தை வரைய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது மெத்தடிஸ் அந்த அரண்மனைக்கு சென்று அவரோடு பேசுகின்றார், உரையாடுகின்றார், உறவு கொள்கின்றார். இவர் நான் தான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அந்த ஓவியர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். அவர் ஒரு நாட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் அங்கு வருகின்றார். அவருடைய அரண்மனைக்கு வருகின்ற பொழுது அவருடைய அரண்மனைக்கு முன்பாக ஒரு படம் ஒன்று, ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. அந்த படமானது மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் இருந்தது. அதே போல் அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மனமாற்றத்திற்கான ஒரு படமாகவும் அது இருந்தது. அது என்ன ஒரு படமாக இருந்திருக்கும் என்ற நிலையில் அந்த மன்னர் உற்று பார்த்து அந்த மெத்தடிஸிடம் இவ்வாறாக அதை கேட்டார். அதாவது அந்த படத்தினுடைய அந்த ஆழமான சிந்தனை இறுதி தீர்ப்பு பற்றி ஓவியமாக இருந்தது. இந்த உலகம் எப்படி முடியும், இந்த இறுதி தீர்ப்பிலே என்ன நடக்கும் என்ற ஓவியத்தை தத்துருவமாக அவர் அந்த இடத்தில் வரைந்து வைத்திருந்தார். மன்னர் அதை பார்த்து, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் முடியுமா, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லை இருக்கும் என்று நினைத்து அவரும் மனமாறி நற்செய்தி அறிவிக்கக்கூடியில் அவர்களோடு இணைந்திருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு புனிதர்களும் தங்களுடைய திறமைகளினாலும் தங்களுடைய வளமைகளினாலும் தங்களுடைய நேரத்தையும் ஆண்டவர் மீது ஆழமாக அவர்கள் அர்ப்பணித்தார்கள். தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலுமே அவர்கள் இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல்வேறு எதிர்ப்புகள் வந்தன, சூழ்ச்சிகள் வந்தன. எப்படி இவர்கள் எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலையில் இருந்தாலும் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். இறைவார்த்தை அறிவிப்பதுதான் அவர்களுக்கு ஒரு உணவாகவே மாறியதாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவுடைய அந்த மனித நிலையிலிருந்து அவர் அந்த மக்களுக்கு உதவி செய்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் கடவுளுடைய அந்த நிலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எதை நாம் பரிமாறினாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து வயிறார உண்டார்கள் என்ற நிலையை பார்க்க முடிகின்றது. அவர்கள் மனித நிலையிலிருந்து மக்கள் நெருங்கி வந்தார்கள். பெரும் மக்கள் அவரை நோக்கி வந்ததனுடைய அந்த நிலை என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நெடும் தொலையிலிருந்து வந்தார்கள். பல்வேறு நிலையில் பட்டினியாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வந்தார்கள். அவர்கள் வயிறார உண்டார்கள் என்பது மன திருப்தியோடு அந்த ஆன்மாவுக்கான நிலையில் அவர்கள் எந்நாளும் அந்த வாழ்க்கையை அவருடைய உணவை பெற்று கொண்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களிலும் சமுதாய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுக்கின்ற நேரங்களும் நமக்கு அடிப்படை தேவைகளையும் நாம் நமக்கு மட்டும் அல்லாமல் பிறரோடு பகிர்ந்து நம்மிடம் இருக்கின்ற உதவிகளை கேட்கின்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அங்கு எப்படி இயேசு பழுகி இந்த அப்பங்களை பழுகி கொடுத்தாரோ
அதேபோல் நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் கொடுக்கின்ற உதவி இறைவன் நம்மீது கொள்கின்ற அந்த பரிவிரக்கமாக இருக்கின்றது. உதவிகளை செய்கின்ற பொழுது இறைவன் நம்மில் பரிவு கொண்டு நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாம் தொடர்ந்து நம்பி இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.